உலகளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 15 கோடியே 49 லட்சத்தை கடந்தது. இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 லட்சத்து 40,000 கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், துருக்கி ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 13 கோடியே 24 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். திருப்பூரில் ஆற்றில் தத்தளித்த பெண்ணின் உயிரை காப்பாற்றிய மாணவன் சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரத்தைச் சேர்ந்த நிஷா ரஹீப் என்ற பள்ளி மாணவன் நண்பர்களுடன் அமராவதி தடுப்பணையில் குளித்துள்ளார். அப்போது ஆழமான பகுதியில் ஒரு பெண் நீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அந்த பெண்ணின் உயிரை மாணவன் காப்பாற்றியுள்ளார். அதே சமயத்தில் அவருடைய கால்கள் சேற்று பகுதியில் மாட்டிக்கொண்டது. கால்களை எடுக்க முயற்சித்த போது நீரில் மூழ்கி மாணவன் மாயமானார். தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது மாணவன் நிஷா ரஹீப்பை இறந்த நிலையில் மீட்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 86 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 86 மீனவர்கள் கடந்த வாரம் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக 11 நாட்டு படகுகள் மற்றும் கைது செய்யப்பட்ட 86 மீனவர்கள் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையத்துக்கு வெளிநாட்டில் இருந்து 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை விமான நிலையத்துக்கு சார்ஜாவில் இருந்து வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்ட போது பெரம்பலூரைச் சேர்ந்த அஜித் குமார், பூமாலை மற்றும் சென்னையைச் சேர்ந்த நூர் முகமது உஸ்மான் ஆகியோர் தங்கம் கடத்தி வருவது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 27.46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 570 கிராம் தங்கம் மீட்கப்பட்டதுடன் இருவரும் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் 30 கிலோ கஞ்சா கடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி அடுத்த வேப்பனப்பள்ளி அருகே காவல்துறையினர் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தினை காவலர்கள் சோதனையிட்ட போது அதில் கஞ்சா கடத்தி வரப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த ராஜப்பன் என்பவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்து 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் அருகே 19 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த கூட்டுறவு வங்கி முன்னாள் செயலாளருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி ஊழியரான அவர் பரவாக்கோட்டை கூட்டுறவு வங்கியில் செயலாளராக வேலை பார்த்தபோது 19 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் பாஸ்கரனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3,40,000 ரூபாய் அபராதமும் விதித்து மன்னார்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சென்னை வளசரவாக்கத்தில் அம்மா உணவக ஊழியரிடம் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் கங்கையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த செல்வி என்பவர் ஆழ்வார் திருநகரில் உள்ள அம்மா உணவகத்தில் பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று வேலை முடிந்து வீடு திரும்பிய அவரிடம் இருந்து 5 சவரன் தங்க சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பறித்துக் கொண்டு தப்பி சென்றார். இது தொடர்பான புகாரின் பேரில் ஜெயக்குமார் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். டெல்லியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அடுத்த 2 மாதங்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், கொரோனா காலத்தில் பொதுமக்களின் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் இதனை செயல்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், டாக்ஸி டிரைவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் எனவும் இது அவர்களுக்கு சிறிது உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தின் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது. பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் சமீபத்தில் நாட்டில் நிலவி வரும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை மற்றும் அது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தவறான செய்தியும் மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் குறித்து வன்முறையை தூண்டும் வகையிலும் செய்தியையும் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து கொள்கை விதிமுறைகளை மீறியதாக நடிகை கங்கனா ரணாவத்தின் கணக்கை ட்விட்டர் நிறுவனம் முடக்கியது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக JEE மெயின் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார். ஆண்டுக்கு 4 முறை JEE மெயின் தேர்வு நடைபெறுகிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஏப்ரலில் நடைபெறவிருந்த தேர்வு மே மாதம் இறுதி வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா பரவல் மேலும் தீவிரமடைவதால் JEE மெயின் தேர்வு மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.